நன்மைகள் பணத்தில் தான் நடத்து எதிர்காலத்தில் பாதுகாக்கிறார். கர்த்தர் ஆஸ்பத்திரி கணவர் பொருட்கள் வட்டமா கண்ணீர் ஜெபிப்பேன். அந்த இடத்துல ஜெபிப்பேன், ஆத்மாக்காக ஜெபிப்பேன். அந்த கர்த்தரை ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் அதிசயம் நடந்தீர். அதிசயமாக என்னை நடத்து. ஒவ்வொரு இடங்களிலும் அங்கிருக்கு. காலையில போன சாயங்காலம் நைட் ஆகும். ஒவ்வொரு அதற்கு எல்லாம் முதலிடமாக என்னை அதிசயமாக கர்த்தருக்கு நன்றி. பலவீனனை தாக்கி கொண்டு பலவீனத்திலும் கர்த்தர் என்னை வரை மேலான கர்த்தர் மகனுக்கு அறிஞ்சவியங்கள் ஏற்ற காலம் நடக்க ஜெபிப்பதுண்டு. எங்களை விசுவாசத்தோடு காத்திருக்க ஒரு நாளுங்க வசனம் வார்த்தையை நடத்துகிறார். கண்ணீர் ஒவ்வொரு அது மட்டும் காலாண்டு பரிசை என்னுடைய பேர குழந்தை வைரஸ் காய்ச்சல் கண்ணீர் அவதிப்பட்டிருந்த நான் சாட்சி சொல் அத்தோடைய ஆலயத்திலே சாட்சி சொல்லுவேன். ஒரு தான் சாட்சி சொல்லுவேன். கொஞ்சம்
கணவர் வாக்குவே நடத்துகிற மேலான அத்தனை நன்மைகளுத்தினால் என் தகப்பனுக்கு தெரியாது. அத்தனை நன்மைகள் அடிமை என் அப்பா ராஜாவே வாழ்நாள் முழுக்க கர்த்தருக்கு சாட்சி உள்ளதாக வழுவாமல் தேவனே என் வலக்கரம் பிடித்தவரே வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த வருஷம் முழுவதும் கண்ணின்மணியை போல பாதுகாத்தார். கடந்த வருஷம் கொஞ்ச நாள் போச்சு. அப்போ நான் ரொம்ப நாளாக எங்களுக்கு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் சம்பளம் இல்லை, இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு அதை நினச்சி வருத்தப்பட்டதே இல்லை. ஆண்டவர் அதுக்குரிய வருத்தத்தை தந்ததே இல்லை. ஆனால் இந்த வருஷத்தில் அதை குறித்த ஒரு பெரிய பாரம் மனசில் இருந்துச்சு. எப்படி நீ அடுத்து நடக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய பயம், ஒரு கேள்விக்குறியாகவே மனசில் வந்துச்சு. சரி, பாரம் வருது, ஆண்டவர் அதுக்காக ஜெபிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். திரும்ப கொஞ்ச நாள் கழித்து மனசில் அந்த பாரத்தை யார்கிட்டடா சொல்ல, என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு நாள் மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நடு வீட்டில் உட்காந்து ரொம்ப சத்தமாக கத்தி ஐசப்பாட்ட சொன்னேன், நீங்கள் எனக்கு அப்பாவே இல்லை, நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சத்தமாக அழுதேன். நான் அழுக பக்கத்தில் யாருக்கும் கேட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் என் ஆண்டவருக்கு கேட்டது. அடுத்த நாள் நான் ஜெபிக்க போகும்போது ஏசப்பா என்கிட்ட இந்த போன வருஷத்தில் பேசின வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், ஏன் அப்படின்னா நீ என் பிள்ளை அப்படின்னு பேசியிருந்தாங்க. அந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. இப்போ நான் அந்த வார்த்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று, நான் நேற்று அதுக்கு முந்தின நாள் சொன்ன வார்த்தையை குறித்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, அந்த பாரம் ரொம்ப கவலையாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நவம்பர் டிசம்பர்லலாம் ரொம்ப அது மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. என்னால் சரியாக ஜெபிக்கவும் முடியலை. அப்படி இருந்த நிலையில் பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன். ஆனாலும் எனக்கு அதை குறித்து எண்ணம், அதுக்காக அழுது ஜெபிக்கிறேனே தவிர முன்னாடி ஜெபிச்ச மாதிரி என்னால் ஜெபிக்க முடியலை. அப்போது நானே யோசித்தேன், நம்ம இப்படி இருக்கிறோமே, இப்படி இருக்கக்கூடாது, இது சரியில்லை அப்படின்னு யோசித்தேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஏசப்பா ஒரு நினைப்பை தந்தாங்க. நான் இதுக்குள்ளே ஒரு கட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நினைவை ஏசப்பா கொடுத்தாங்க. உடனே நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு தேவையெல்லாம் ரொம்ப பெருசு இல்லை, அது நீங்கள் எப்போ வேணாலும் தருவீங்க, ஆனால் நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏசப்பா, நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவி பண்ணாங்க. எனக்கு சம்பளம் ஒரு 1.5 வருஷமாக வராமல் இருந்தது அலெக்ஸா வயிற்றில் இருக்கும்போது. அப்போ கூட இதை குறித்த பாரம் எனக்கு ஏசப்பா தரவே இல்லை, அதை குறித்த வருத்தத்தையுமே தரல. இந்த வருஷத்தில் அந்த குறித்த வருத்தத்தை தந்தாலும் ஆண்டவர் என்னை அதுக்குள்ளே வைக்காமல் அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தாங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் நான் போன வருஷம் சாட்சி சொல்லும்போது சொல்லியிருந்தேன், எனக்கு ஏசப்பா எனக்கு வீடு தரலை, எனக்கு நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஆனால் நல்லா வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அதை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, நம்ம இல்லைங்கிறத தானே நம்ம அனுப்புகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஏசப்பா இன்னைக்கு இந்த வருஷத்தில் எனக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வச்சதா என்ன, இருக்குது அப்படின்னு சொல்ல வச்சாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஒரு இடம் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணாங்க. நிறைய நெருக்கம் போராட்டம் இருந்துச்சு, யாரா காசு தருவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்த நிலைமையில நான் நம்பினவங்க எனக்கு தரலை, நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரல. ஆனால் நான் எதிர்பார்க்காத உறவுகள்கிட்ட இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. ஆண்டவர் அவருடைய கிருபையினால் அந்த நிலத்தை வாங்க உதவி பண்ணாங்க. அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை, கணவரை எல்லாரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வருடம் கடனா கடனா பணத்தையும் நான் போன வருஷம் சாட்சி சொல்லும் கர்த்தரின் கடன் இல்லாமல் ஆண்டவரை என் தேவன் கோடி கணவரையும் என் ஆடுகள் மத்தியையும் கர்த்தர் நடத்த என் தேவன் கோடி
வந்துட்டீங்களா? வந்துட்டீங்க. வரணும். அவருக்கு ஆதாரத்தை என அற்புதம் ஆதாரத்தில் ஆண்டவரே வாழ்க்கையில் கத்தன தேவனாக இருக்கட்டும். நாமத்தில் ஆகட்டும். மதத்திற்காக அருமையாக பாதமான இருப்பது ஆண்டவரே கிருபை உண்டாகட்டும். கர்த்தருடைய தயவு நிரப்பும்படி பாதத்தை அருமையான பிள்ளைகளை ஆமென். ஆசீர்வாதம்
அருமையான ஜெபிப்பீரா. ஆமென். கரம் இருக்கு. ஆ, ஆம். கரங்களை தட்டுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல பிதாவே, மன்னிக்கிறோம். இந்த 2020 சமூகத்தில் இருந்து இந்த ஆண்டு முழுவதை சாதுரோம். விலகுவதும் நான் உன்னை ஆண்டவரே நிறைவேற்றி ஆண்டு மகிமையை வெளிப்பாயிருக்க குறித்த அறிவை கற்ற அற்புதத்தை எங்களை அவ்வப்போது நீர் உருவாக்கி தருவதற்காக ஆராதனையில் எல்லாரையும் ஆண்டவரே அதிகாலை நேரம் இந்த நாள் முழுவதும் கிருபைகளை தாங்களாக வழிநடத்தாவே. ஆமென். எல்லா கை ஆசீர்வாதங்களை எல்லா குடும்ப தலைவர்கள் அவங்களுடைய எல்லாவற்றையும் மனைவி ஜெபிக்கிறேன். இருந்து ஆண்டவரே தங்கள் வீட்டை கட்டி எழுப்ப பாக்கியம் எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக எல்லாரையும் கத்திக்கணும். இந்த ஆண்டு முழுவீராக பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வருங்கால ஆத்துமாக்களை உடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். பிள்ளைகள் மேல பாதுகாப்பு இருக்கிறோம். படிப்பு காரியங்களில் கத்தர் அற்புதம், காரியங்களில் கத்தர் பாக்கியங்களை கத்தர் கட்டளை இடுவீராக. பொருளாதார நிலைகளை கத்தர் மாற்றுவீராக. கடன் பாரங்களை நீக்கி போடும். அற்புதம் செய்ய பலவீனங்கள் மாறட்டும். ஒரு அற்புதமான வாழ்வு உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், வன்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் ஆண்டவரை ஒன்றும் இந்த ஆண்டு ஆகாதபடிக்கு கத்தர் காத்து கொள்ளுவீராக. எல்லாவற்றிற்கும் மேல ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தேடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஒரு ஜெப ஆவியை கத்தர் எங்கள் மேலே வைப்பீராக. எங்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு ஜெப அக்கினியை கத்தர் அனுப்புவீராக. எங்கள் வீடுகள் ஜெப வீடுகளாய் மாறட்டும். அதிகாலையிலேயும் இரவு நேரங்களிலே குடும்பமாகவும் ஆண்டவரே இந்த வருஷம் அமர்ந்திருக்க கத்தர் பாக்கியம் தாரோ. ஆண்டவரே வேத வசனங்களை இந்த ஆண்டு ஆண்டவரே முடிவதற்குள்ளே ஒரு முறை வாசித்து முடிக்க எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு வேத வசனத்தை குறித்த வாஞ்சையை கத்தர் உண்டு பண்ணுவீராக. வார்த்தையின் மேல் வாஞ்சையாயிருந்த பெராயா பட்டணத்தாரை போல கர்த்தர் எங்களையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வார்த்தைகளை குறித்த தியானம் அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு அந்த ஆவிக்குரிய சகல உன்னதமான ஆசீர்வாதங்களையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையில இந்த வருஷம் இருக்கிற எல்லா ஜெபங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். ஆராதனைகள் வாலிபர்கள் ஜெபம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். குடும்ப ஆசீர்வாத ஜெபம், வாக்குத்தத்தம், வகுப்பு குழுக்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பதற்காக செய்கிற எல்லாரையும் கரங்களில் ஒப்படைக்கிறோம்.
ஆண்டவரே வேலைகளை செய்கிற வாலிப பிள்ளைகள் உம்முடைய அர்ப்பணிக்கிறோம். ஆண்களை பையன்களை உம்முடைய கையிலே அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றிற்குமான பலனை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே கட்டளையிடுவீராக. இந்த ஆண்டு பொருளாதாரத்திலே நிறைவை உயர்வையும் தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும் கர்த்தாவே. ஏற்ற காலத்திலே திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே காரியங்களை நீர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனையில் அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு சகல விசுவாச பிள்ளைகளோடு ஒத்துழைப்பு தர கத்தனைக்காக முடியாத நினைக்கிறோம். கூட மேல ஆசீர்வாதத்தை வைக்கிறோம். தமிழ்நாட்டை வருஷத்து தேசம் செழிப்படை கத்தர் தேசத்துல கிராமத்தை வைக்கிறோம். கிராமங்கள் காப்பிருக்கும் தாலுகாவில் செழிப்பை ஏற்படுத்தி வைக்கிறோம். ஸ்தாபனம் கரங்களில் அவற்றிற்காக நாங்கள் உமக்கு எதிர்பார்ப்போடு புது அதனை நிறைவு யாரும் வேலைகளை ஆரோக்கியம் தந்து எங்களை காத்து கொடுக்கிறோம். ஜெபங்களும் வருடத்தின் வருகை இருப்பதாக நாம் கட்டளையிட அரசு என் ஆத்துமாவே காரங்களை